அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வருகிற 2026 தேர்தல்ல நம்மள பல பேர் ஓட்டு போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா, உங்கள்ட்ட ஓட்டர் ஐடியே இருந்தாலும் உங்களால ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைக்கல அப்படின்னா நீங்க ஓட்டே போட முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எஸ்ஐஆருக்கு விரிவாக்குதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் மூலியமா தெரிவிக்கப்படுத்திருக்காங்க. இது எதற்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சைடு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு பர்மனண்டா போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப நான் தஞ்சாவூர்ல இருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த தஞ்சாவூர்ல ஒரு 5 வருஷம் இருக்கேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நான் சென்னையில வீடு கட்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டேன். அப்படின்றப்ப எனக்கு 3 இடங்களையும் ஓட்டர் லிஸ்ட்ல என்னுடைய பேர் இருக்கும். சோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறாங்க. சரி, தேர்தல் ஆணையம் மூலியமா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க இதுல எத்தனை கால நேரங்கள்ல இந்த எஸ்ஐஆருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 1 மாத காலத்துல இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாரும் வாங்கி அதை ஃபில் பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க நீங்க கரெக்டான ஓட்டு போட தகுதியான ஆட்களா அப்படின்னு நாங்க உங்களை செலக்ட் பண்ணி நீங்க ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாங்க இறுதிக்கட்ட அறிக்கை நாங்க தருவோம். அதற்கப்புறம் நீங்க ஓட்டு போட தகுதியானவரா இருந்தா நீங்க தாராளமா ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐஆர் மூலியமா தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நேற்று விஜய் அவர்கள் பேசுறாங்க பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் நேற்று ஒரு 9 நிமிஷம் காணொலி தெரிவிக்கிறாரு. என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 6,35,00,000 பேர் பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் இருக்காங்க. உங்களால கொண்டு போய் அந்த ஃபார்மை சேர்க்க முடியுமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைகளுக்கு போயிருவாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இந்த ஃபார்மை வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அவங்க வீட்டை இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அப்ப ஓட்டுரிமை இல்லாம போறதா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ரொம்பவே ஆதங்கமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிகே நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, அந்த ஃபார்மை வாங்கி உங்களுக்கு ஃபில் பண்றது மட்டும் நீங்க இல்லாம உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் ஃபில் பண்ணி கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபில் பண்ணி கொடுங்க, உங்க தெரிஞ்சவங்களும் ஃபில் பண்ணி கொடுங்க, உங்க ஊருக்காரவங்களும் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீங்க ஓட்டு போட முடியும். எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இப்ப பீகார்ல எலெக்ஷன் வந்துச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த பீகார் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐஆர் பயன்படுத்தி இவங்க ஓட்டே போட தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி வெளியேற்றிருக்காங்க. அதன் மூலியமா தான் பாத்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணிருக்குன்னு சொல்லி நிறைய கட்சிகள் தெரிவிக்கிறாங்க. எஸ்ஐஆர் நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி கேட்டா இது ஒரு நல்ல விஷயம் தான், மறுக்க முடியாத விஷயம் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் டெத் ஆயிருப்பாங்க, நிறைய பேர் இவங்க சொல்ற காரணங்களா ஓகே. ஆனால் இந்த 4 வருஷ காலங்கள்ல இந்த எஸ்ஐஆரை எப்ப வேணாமா சீர்திருத்தம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 4 மாசமே இருக்கிற காலகட்டத்துல இந்த எஸ்ஐஆரை கொண்டு பண்றது ரொம்பவே சிரமமான வேலை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னெடுக்க மாட்டாங்க. ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து இந்த எஸ்ஐஆர் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல நிறைய பேர் வேலைக்கு போறவங்க தான். சென்னையை பொறுத்தவரை மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல பெண்களும் வேலைக்கு போறாங்க, அதே மாதிரி ஆண்களும் அதிகமா வேலைக்கு போறாங்க. அவங்க வேலைக்கு காலைல பாத்தீங்கன்னா 10 மணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா சாயங்காலம் போறதுக்கு 7-8 மணி ஆகும். அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துல கொடுக்க வர்ற ஃபார்ம் பாத்தீங்கன்னா அவங்க வாங்க முடியாத சூழ்நிலை ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டே போட முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது குறிப்பிட்ட கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் பேர் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 3 லட்சத்துக்கும் மேல ஒரு தொகுதியில இருக்கிறவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க தான் இருப்பாங்க. ஓரளவு வயசானவங்க இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜெண்டர் நாலேஜ் இல்லாதவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி கொண்டு போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் அந்த தேர்தல் ஆணையம் தரல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயம் தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, எதுக்கு நீங்க எஸ்ஐஆர் இப்ப கொண்டு வரீங்க, எது கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க சொல்றாங்க, இல்ல ஸ்டாலின் நின்ன தொகுதி, அதாவது நம்மளுடைய சிஎம் அவர்கள் நின்ற தொகுதி கொளத்தூர் தொகுதியில 3 லட்சம் ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கணக்குல இல்லாதவங்க, அதை நாங்க சரிப்படுத்த போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியங்களை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். இந்த எஸ்ஐஆர் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வருகிற நியூ ஓட்டர்ஸ், அதாவது இப்ப புதுசா இப்போ 2026 தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் 18 வயசு முடிஞ்சிருக்கும். ஒரு ஓட்டர் ஐடி வாங்கிட்டு ஈஸியா ஓட்டு போட்டுட்டு போயிடலாம்.
அவங்களுக்கு மட்டும் இந்த கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கலாம். எனக்கு வர்ற நியூ ஓட்டர்ஸை தடுக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பிஜேபி பாக்குறாங்க, திமுகவும் பாக்குறாங்கன்னு சொல்லி விஜய் கடுமையான குற்றச்சாட்டு சார்.